மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நடக்கிறது தான் நடக்கும். நீ என்னதான் அழுதாலும் உருண்டாலும் பிறண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். ஆண்டவன் எழுதிய தலைவிதி இதுதான்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தீங்களா? அந்த வகையில் துலாம் ராசி மற்றும் விருச்சகம் ராசி, இந்த 2 ராசியில் பிறந்த உங்களுக்கும் கடவுள் எழுதிய தலைவிதி தான் என்ன? நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, குடும்பம் சிறப்பாக அமைய, எதிர்காலம் அருமையாக அமைய, முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை ஏற்பட, சுகபோகங்களோட செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும்? மிக முக்கியமாக பணவரவு, தாராள பணவரவு வர, பணம் குவிய எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகளையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசி மற்றும் விருச்சகம் ராசி, இந்த 2 ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது துலாம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும், நீங்கள் யார் அப்படின்றத பற்றியும், மிக முக்கியமாக கடவுள் எழுதிய அந்த தலை விதியை பற்றியும், பணம் குவிய என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். துலாம் ராசி, உங்களுடைய துலாம் ராசி நீதிக்குரிய தராசு சின்னத்தை கொண்டது. நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். சனி உச்சம் பெற்ற ராசியாக உங்களுடைய துலாம் ராசி இருக்கின்றது. இதில் ஒரு சூட்சமமும் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். நீதியுடன் கர்மாவையும் திறம்பெற செய்பவர்கள் நீங்கள். சுக்கிர சுப திசையே எப்பொழுதும் உங்களுக்கு நடைபெறும் இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களிடம் பணம் பொருள் வைத்து பெருமிதம் பட்டு கொள்ள முடியாது. அதாவது என்கிட்ட பணம் இருக்குதுடா, பொருள் இருக்குதுடா அப்படின்ற மாதிரி யாராவது பீத்தி கொண்டா அடப்போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. நீதியுடன் அனைத்து வேலையையும் சத்தமே இல்லாமல் செய்வது தான் உங்களுடைய தனி சிறப்பு. சனி பகவான் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுப்பார். பாதகாதிபதியான சூரியன் உங்களுடைய ராசியில் நீச்சம் பெறுகின்றார். உங்களுக்கு மிக பெரும் யோகத்தை தருபவர் சுக்கிரன், சனி, புதன் பகவான். இவங்கெல்லாம் மிக பெரும் யோகத்தை தருவாங்க. புதனும் சந்திரனும் ஒன்றாக கேந்திர திருகோணங்களில் சேர்க்கை பெற்றால் மிக பெரும் ராஜ யோகம் உங்களுக்கு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். யோக பலன்களை தடுப்பவர் என்றால் சூரியனும் குருவும். மாரகமான செயல்களை தரவல்லவர் செவ்வாய் பகவான். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு, சூரியன், செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகளில் கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவாங்க. உங்களுடைய ராசி ஒரு காற்று ராசி, ஆண் ராசி, சர ராசி என்றும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய துலாம் ராசி மற்ற ராசிகளை விடவும் தனி சிறப்பு பெற்ற ராசி. மிக பெரும் அளவில் லாபம், அதிர்ஷ்டம், யோகம் எல்லாம் பெறக்கூடிய ராசி என்றும் சொல்ல வேண்டும். கைகள் நீண்டு இருக்கும், பறந்து காணப்படும். உங்களுடைய கை விரல்கள் மிருதுவாக இருக்கும். நடுத்தர உயரமாக இருப்பீர்கள். சட்டுன்னு பேசிட மாட்டீங்க. மற்றவர்களுக்கு கோபம் வராமறியும் பேச மாட்டீங்க. தன்மையாக பேசுவீங்க. இப்படி தான் உங்களை ஆண்டவன் படைத்திருக்கிறார். உங்களுடைய தலை விதியும் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய தலையில் நிச்சயம் மச்சம் இருக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். வியாபாரத்தில் உங்களுக்கு மிக பெருமளவில் லாபம் ஏற்படும். உங்களுடைய குணநலத்தின் காரணமாக எந்த காரியத்தை செய்தாலும் அதில் உங்களுக்கு நிச்சயம் லாபம்தான் ஏற்படும் என்று சொல்ல வேண்டும். அதிக லாபம் விரைவிலேயே எந்த தொழிலிலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பண வரவு சிறப்பாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சிறப்பான ஒரு வேலையில் ஈடுபடுவீங்க. அந்த வேலையில் உங்களுக்கு நிச்சயம் திருப்திகரமாக இருந்தால் மட்டுமே ஈடுபடுவீங்க. இல்லைனா அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்துடுவீங்க. வழக்கறிஞர்,
இசைக்கலைஞர், நடிப்புத்துறை, விவசாயத்துறை, தனியார் நிறுவனங்களில் பெரிய பதவிகளில் இருப்பது உங்களுக்கு யோகத்தை தரும். 5 to 20 வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் பல துன்பங்கள் ஏற்படும். 30 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் வாழ்க்கை சீராக செல்லும். 40 to 50 வயதிற்குள்ளார ராஜயோக, சுகபோக, செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழ்வீங்க. எப்பவுமே அடாவடியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் யாரும் எதிர்கொள்ளாத புதிய அனுபவங்களை பெறுவீங்க. உங்களுக்கு மற்றவர்களை எளிதில் கவரும் ஆற்றல் உள்ளதால் காதல் அப்படின்றது உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். ஆனால் நீங்கள் காதல் திருமணம் செய்வது உகந்ததாக இருக்காது. தலை விதி அப்படித்தான் இருக்கின்றது. காதல் திருமணம் பெரும்பாலும் தோல்வியிலேயே முடியும் வாய்ப்பு இருக்கின்றது. காதல் உணர்வு உங்களுக்கு நிச்சயம் அதிகமாகத்தான் இருக்கும். பெண்ணாக இருந்தால் சிறந்த காதலியாக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சிறந்த குணம் இருக்காது. விருட்சக ராசிக்காரருடன் துலாம் ராசிக்காரர்கள் காதல் கொண்டால் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுதான் கடவுள் எழுதிய விதியாகவும் இருக்கின்றது. வாகனம் ஓட்ட அதிகம் பிடிக்கும் உங்களுக்கு. காடுகளுக்கு செல்வது, கடிதம் எழுதுவது, விளையாடுவது, மிக முக்கியமாக இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கின்றது. உங்களுடைய பிஸ்னஸ் தொழில் என்று பார்க்கும்போது இரும்பு தொழில், தங்கம் மற்றும் வியாபாரங்கள், துணி வியாபாரங்கள், விவசாயம் போன்றவையெல்லாம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தி கொண்டு முன்னேற பாருங்கள். உங்களுடைய குணம் சந்தோஷமாக வைத்திருப்பது, எல்லோரையுமே சந்தோஷமாக வைத்திருப்பது. பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் வல்லவர்களாக இருப்பீங்க. எப்படி பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கின்றது. எல்லோரையும் மதித்து அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கும் நீங்கள் மதிப்பளிப்பவர்களாக இருப்பீங்க. ஆசைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை அறிந்து வைத்திருப்பீங்க. மற்றவர்களுடன் எளிதாக பழகுபவர்களாகவும் நீங்கள் இருக்கீங்க. எல்லோரையும் எளிதில் புரிந்து கொள்வீங்க. மற்றவர்கள் நினைப்பதை கண்டுபிடித்திடுவீங்க. கெட்டதையும் நல்லதையும் தரம் பிரித்து அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கின்றது. நீல நிற பொருளை உடன் வைத்திருப்பது மிக பெரும் பண வருவாயை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனம் ராசி, கன்னி ராசி, மகரம் ராசி, கும்பம் ராசி இந்த ராசிக்காரர்களுடன் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நட்பு கொண்டால் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம். மேஷ ராசிக்காரர்களுடன் விரோதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்த்து இருந்துக்கோங்க. கடகம் மற்றும் சிம்மம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஒத்து வராதவர்களாக இருக்காங்க. அதுக்காக பழகக்கூடாது, பேசக்கூடாதுன்னெலாம் இல்லை. ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுறீங்க, ஒரு கூட்டு தொழிலில் ஈடுபட்டு லாபத்தை பெறணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், கடன் வாங்குறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் கிட்ட வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு ஒத்து வராது என்பது தான் கடவுள் எழுதிய விதியாக இருக்கின்றது. அந்த விதியை மாற்ற நம்மால் நிச்சயம் முடியாது. அதற்கு ஏற்றாற்போல் நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய ஒரு செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியே ஆக வேண்டும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக இருக்கும். மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பது உத்தமம், சிறப்பு. கனவு உங்களுக்கு அதிகமாக வரும். ஒரு குழந்தை பெற அதிக வாய்ப்பு இருக்கின்றது. துணைவியின் ஆலோசனையை கேட்டல் நலம். 2 கல்யாணம் செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காதல் தோல்வி நிச்சயம் ஏற்படும். அது என்ன ஒரு குழந்தை மட்டும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையாவது நிச்சயம் உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு நிலை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் வராது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். அதிர்ஷ்ட கல் என்று பார்த்தால் வெள்ளியில் வைரத்தை பதித்து வியாழக்கிழமைகளில் அணிந்தா பண வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பணம் குவியோ என்று குவியும் என்பதையும் சொல்லணும். இலக்கியம், சங்கீதம், இயக்கம், தயாரிப்பு, வழக்கறிஞர், மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளில் நீங்கள் சேர்ந்து படித்தால் சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம்.
உங்களுடைய குழந்தைக்கும் பெரிய வியாதி ஏற்படக்கூடிய நிலை உருவாகலாம். உங்களுடைய கவனிப்பு மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கை சற்று கடினமாக இருக்கும். சகோதர சகோதரிகளுடன் சுமூகமான உறவு உங்களுக்கு நிச்சயம் இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுடுவாங்க. 6 எண் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. இதன் கூட்டு எண்கள் அனைத்துமே உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். இதை தவிர்த்து 4, 5, 8 இந்த எண்கள் சுப எண்களாக இருக்கின்றது. இந்த எண்கள் மூலமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். 1, 2 இந்த 2 எண்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் அசுப எண்களாக இருக்கிறது. இந்த அசுப எண்கள் உங்களுக்கு பல வகைகளில் தொல்லைகளாகவும் இருக்கலாம். இந்த எண்களை வைத்து எதையும் செய்யாதீங்க. பெருசாக உங்களுக்கு மிக பெரும் நஷ்டம்தான் ஏற்படும் என்பதையும் சொல்லணும். உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பவர்களாக நீங்கள் இருக்கீங்க. சுயமாக சிந்திக்க பெருசாக தெரியாது. இதனால் உடன் இருப்பவர்களை நம்பி ஏமாறக்கூடிய நிலையும் ஏற்படலாம். அழகை கண்டு ஏமாறும் வாய்ப்பும் இருக்கின்றது. பல ஆசைகளை வைத்து கொண்டிருப்பவர்களாக நீங்கள் இருக்கீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சுயமாக செய்து கொள்ள முடியாதவர்களாகவும் இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுடைய மிக பெரும் பலவீனமாக இருக்கின்றது. நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் நலத்துடன் எப்போதும் இருப்பீங்க. ஆனால் சுக்கிர மற்றும் மற்ற கிரகங்களின் இடங்களை பொறுத்து உங்களுடைய உடல்நிலை அமையும். கண், சிறுநீரகம், வாய் போன்றவற்றிலேயும் நோய் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றதால துலாம் ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருங்க. உயர் பதவியை அடையும் திறன் கொண்டவர்கள்தான் நீங்கள். வாழ்க்கை சக்கரம் மேலே சுழன்றாலும் கீழே சுழன்றாலும் அதன் போக்கை அனுபவித்து வாழ்பவர் நீங்கள். எவ்வளவு பெரிய காரியத்தையும் எளிதாக செய்து முடித்து அசத்துபவராகவும் இருப்பீங்க. சுக்கிர திசை நடக்கும்போது பெரிய சாதனைகளை செய்யும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த சுக்கிர திசை வரும்போது உங்களுடைய பண வருமானம் இரட்டிப்பாக உயரும் அல்ல, பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையின் மிக உச்சிக்கே செல்லும். ஒரே நாளில் ஒபாமா, ஒரே நாளில் அம்பானி ஆகிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த வகையில் ஒரே நாளில் அம்பானி ஆகக்கூடிய அளவிற்கு சுக்கிர திசை நடக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். பண வருமானம் வந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பணம் குவியும் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சுக்கிர திசை அடிக்கும்போது மிக மிக முக்கியமாக எப்பேற்பட்ட சந்தோஷமான ஒரு மனநிலை இருந்தாலும் கடினமான காலகட்டத்தையும் பலவற்றையும் நீங்கள் எதிர்கொள்பவராக இருக்கீங்க. அத்தகைய நேரத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அந்த இறை வழிபாடு தான், தெய்வீக வழிபாடு தான். இதில் ஈடுபட்டால் உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். செல்வ செழிப்போட பண வருமானத்தோட ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். திருப்பதி வெங்கடேச பெருமாள், திருத்தணி முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான், பழனி முருகப்பெருமான் இந்த 4 திருத்தலங்களுக்கும் சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதோடு பண வருமானம் அதிகமாகி பணம் குவியும். சிறப்பான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, குணங்கள் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும், பணத்தை குவிக்க, பண வருமானத்தை அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள, பணம் குவிய என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய தலைவிதி, கடவுள் எழுதிய அந்த தலைவிதியை பற்றியும், நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி உங்களுடைய வாழ்க்கை அமையும், பணம் குவிய என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். சூரியன், சந்திரன் ஆகியோரும் 7ஆம் இடத்தில் தொடர்பு கொள்வர். எப்படி பார்த்தோமானால் சந்திரன் இயற்கையாகவே உங்களுடைய விருச்சிக ராசியில் உச்சம் பெறுகின்றார். விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ரகசியம், விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பணம் குவிய என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் முன்னேறுபவர்களாக இருக்கீங்க. உங்களுக்கு 7வது இடத்தில் வரக்கூடியது ரிஷபம். இந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு இயற்கையான களத்திரக்காரனான சுக்கிரன் தான் வருகின்றார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல வருமானம், வசதியுடன் வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்றது இயற்கையிலேயே அமைந்திருக்கின்றது.
சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகையின் 2, 3, 4 பாதங்களும் அங்கேயே இருக்கும். உங்களின் லக்கினாதிபதி செவ்வாயின் நட்சத்திரமான மிருக சீரிஷமும் அங்குதான் இருக்கும். எனவே உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே லக்கணத்துடைய சுபர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை என்பவர் நல்லதையே நினைக்கக்கூடியவராகவும் நல்லதையே செய்யக்கூடியவர்களாகவும் நல்லதின் மூலமாகவே ஜெயிக்கக்கூடியவராகவும் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அமைவாங்க. பெரும்பாலும் விருச்சக லக்கினக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் உறவுகளிலேயே வாழ்க்கை துணையை நீங்கள் அமைத்து கொள்வீங்க. முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்துட்டா அதிர்ஷ்டத்தின் கனவுகள் தானாக திறந்துவிடும் என்று அர்த்தம். இதன் மூலமாக பணம் குவியோ என்று குவியும். உங்களுக்கு அதாவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் முற்றிலும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை அமையும். திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். பல நல்ல பலன்களை அடைவீங்க. விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கைகள் சற்று மெலிந்து காணப்படும். கையில் மேல்புறம் அதிக ரோமம் இருக்கும். இடுப்பு மூக்கு அல்லது கை விரல்கள் மீது நிச்சயம் மச்சம் இருக்கும் என்று சொல்லியே ஆக வேண்டும். கடகம், சிம்மம், மேஷம், தனுசு, மீனம் போன்ற ராசிக்காரர்கள் நல்ல நட்புறவோடு இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு மிக பெரும் அளவில் லாபம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. துலாம், தனுசு, மேச ராசிக்காரர்களுடனான உறவு சற்று சுமாராகத்தான் இருக்கும். பார்த்து பழக வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். ரிஷபம் ராசிக்காரர்களுடன் விரோதம் நிச்சயம் ஏற்படும். மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுடன் எப்போதும் சண்டை போட்டு கொண்டே இருப்பீங்க. குறிப்பாக விருச்சக ராசிக்காரர்கள் ஒத்தே வரமாட்டாங்க. நீங்கள் ஒரு விருச்சக ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரர்களுடன் பெருசாக நட்புறவு வைத்து கொள்ளாதீங்க. மிக பெரும் அளவில் உங்களுக்கு துன்பம்தான் ஏற்படும். எந்த துறையில் இருந்தாலும் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் மிக பெரும் புகழ் பெறுவீங்க. உங்களுடைய வெற்றி குறித்து ஜாதகத்தை வைத்து மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். மற்ற விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிவிடலாம் கடவுள் எழுதிய தலை விதியை வைத்து. எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு பணம் ஏற்படும். பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கும். நல்ல மனதுடன் பணத்தை செலவழிப்பதே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பாகவும் அமையும். கலை ரசனை மீது ஆர்வம் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. அதில் புகழும் பெறுவீங்க. மருத்துவத்தில் பெரிய இடத்தை பிடிப்பீங்க. கிராமம் அல்லது நகரத்தின் மத்திய பகுதியில் வசிப்பது அல்லது வடக்கு திசையில் வசிப்பது, தெற்கு திசையை நோக்கிய வாசல் அமைந்த வீட்டில் வசிப்பது, கடல், ஆறு, நீர்நிலைக்கு அருகே வசிப்பது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். பண வருமானமும் இதன் மூலமாக நிச்சயம் வரும். கிணறு உள்ள வீட்டில் இருப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். விருச்சகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அதிக காதலை விரும்புபவர்களாக இருக்கீங்க. தான் காதலிப்பதை விட தன்னை காதலிப்பதையே அதிகம் விரும்புவீங்க. தான் பழகுபவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல குணத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மனிதராக இருப்பீங்க. பெண்களை பார்ப்பதை விட பெண்கள் தன்னை பார்க்க வேண்டும் அப்படின்றதுல விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு குறிக்கோளாக இருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிற மாதிரி தான், பொண்ணு பொருள் பின்னாடிலாம் நாம் போகக்கூடாது, அது நம்ம பின்னாடி வரணும் அப்படின்ட்டு சொல்கிற வகையில் தான் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய எண்ணம் இருக்கும். உங்களுக்கு காதல் என்பது எட்டா கனியாகவும் சில சமயங்களில் மாறிவிடும். உங்களது வயது ஆக ஆக வயது ஏற ஏற காதல் எண்ணங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். உங்களை நீங்களே விரும்புபவராக இருப்பீங்க. ஒரு சில நேரங்களில் உங்களை நீங்களே வெறுப்பவராகவும் மாறிவிடுறீங்க. எப்பவுமே உற்சாகமாக இருப்பீங்க. காதல் மற்றும் தாம்பதிய வாழ்க்கை முற்றும் துறந்தவராக சில நேரங்களில் மாறிவிடுவீங்க. இளமை பருவத்தில் சிறிது தடுமாறினாலும் உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையால் தடுமாற்றத்தில் இருந்து நீங்கள் விலகி வந்துடுவீங்க. துணையை சந்தேகிக்கும் குணம் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. இது வேலைக்கு ஆகாது, இது சிறப்பான ஒரு வாழ்வுக்கு உகந்ததாக இருக்காது என்பதையும் சொல்லணும். நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே சந்தோஷமாக அமைதியாக நிச்சயம் இருப்பீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். புதிய பொருட்களை அதிகம் விரும்புபவர்களாக இருக்கீங்க. நவீன வகையிலான ஆடை அணிகலன்களை விரும்பி அணிவீங்க. புதிய புதிய உணவு வகைகளையும் நீங்கள் விரும்பி உண்பவராக இருக்கீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் தொழில் அப்படின்ட்டு பார்க்கும்போது
புதிதாக கண்டுபிடிப்பதில் ஆர்வம் அதிகம் இருக்கின்றது. மருத்துவம், மின்சாரம் பொருட்கள் விற்பனை, மின்சாரம் தொடர்பான வேலை, ரசாயனம் தொடர்பான வேலை, விவசாயம் தொடர்பான வேலை, வெளிநாட்டு வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, கடன் கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் சிறப்பான லாபம் உங்களுக்கு இருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். சாமர்த்தியசாலியாக திகழக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்பவும் சுய மரியாதையுடன் இருக்க விரும்புவீங்க. உங்களுடைய மரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டால் அந்த இடத்துல இருந்து விலகிடுவீங்க. ஆத்மார்த்தமான பணிகளை செய்பவர்களாக இருக்கீங்க. ரொம்பவே நம்பிக்கைக்குரியவர் தான் நீங்கள். உங்களை நம்பி வந்தவர்களுக்காக எதையும் செய்வீங்க. எந்த ஒரு பொருளையும் உபயோககரமாக மாற்றக்கூடிய திறமைசாலிகள் நீங்கள். யாரையுமே மன ரீதியாக துன்புறுத்தும்படி பேசுவது அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று. எந்த ஒரு காரியத்தையும் நல்ல கண்ணோட்டத்திலேயே பார்ப்பீங்க. யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டீங்க. குடும்பத்தார் மீது அதிக அன்பு காட்டுவீங்க. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வீங்க. மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலையும் சரி, தெளிவுபடுத்துவதிலையும் சரி, உங்களை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது என்பதையும் சொல்ல வேண்டும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மஞ்சள், கரும்பச்சை ஆகியவை அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கின்றது. கடகம், சிம்மம், மேஷம், தனுசு இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு எப்பவுமே நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் இவங்களில் ஒருத்தர் உங்களுக்கு மிக பெரும் தொல்லையாகவும் மாற வாய்ப்பு இருக்கின்றது என்பதும் சொல்லியாகணும். உங்களுடைய வாழ்க்கை துணையை மிகவும் விரும்புபவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய துணையை ஒரு காதலர் காதலியை போல பாவித்து காதல் வாழ்க்கை நடத்துவீங்க. தன்னுடைய துணையை எல்லா விதத்திலும் திருப்தியாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பவர் தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்தி மிகச்சிறந்த காதல் திருமண வாழ்க்கையை நடத்துவீங்க. உங்களுடைய உறவினர்களுடன் அதிகம் பெருசாக பழக மாட்டீங்க. சுதந்திரமாக வாழ விரும்புவீங்க. மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. சுதந்திர வாழ்க்கை தான் உங்களுக்கு பிடிக்கும். நண்பர்கள் மற்றும் பிடித்தவர்களின் ஆலோசனையை மட்டும்தான் கேட்பீங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக நீதிமன்ற விவகாரம் அல்லது மற்றவர்களை நம்பி ஏமாற வாய்ப்பு இருக்கின்றது, பார்த்துக்கோங்க. அதிகமாக நம்புவதால் ஏமாற்றமும் அதிகமாகத்தான் இருக்க போகின்றது. உங்களுடைய பலவீனம் என்று பார்க்கும்போது எல்லா விஷயங்களை பற்றியும் தெரிந்து வைத்திருப்பதால் பல பிரச்சனைகள் ஏற்படும். எப்போதும் விரோதம் பாராட்டுபவர் நீங்கள். ஒருவர் மீது கோபம் வந்துட்டா அவரை மன்னிக்க மாட்டீங்க. பார்க்க மட்டுமே அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார கோபக்காரர். தனக்கு கெடுதல் செய்பவரை பழிவாங்கும் குணம் கொண்டவர் நீங்கள். உபாயம் ஹனுமான் நாமம் சொன்னால் இந்த பிரச்சனைகள், இந்த பலவீனங்கள் எல்லாம் தீரும் என்பதை சொல்ல வேண்டும். ராமரை வழிபடுதல் நன்மை பிறக்கும். துணி, கோதுமை, பூக்களை தானமாக வழங்கினாலும் இந்த பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் என்பதும் உண்மையிலும் உண்மையான ஒரு விஷயம். எந்த பிரச்சனையையும் போராடி வெல்பவராக இருக்கீங்க. ஒவ்வொரு தோல்விக்கு பிறகு நிச்சயம் ஒரு வெற்றி உங்களுக்கு உண்டு என்பது உண்மையிலும் உண்மையான விஷயம். நேர்மையான சிந்தனையாளர் நீங்கள். யாரேனும் அவமரியாதையாக பேசிட்டா அவர்களை அசுரனை போல பாவிப்பீங்க. யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டீங்க. கடின உழைப்பாளியாக இருப்பீங்க. காரியத்தை முடிக்காமல் உறங்க மாட்டீங்க. நண்பர்களை அதிகம் விரும்புபவராக இருக்கீங்க. யாரையும் எளிதில் நம்புபவராக இருக்கின்ற காரணத்தினால ஏமாற்றப்படுவீங்க. எதையும் முடிவு செய்துவிட்டால் முடிக்காமல் விடமாட்டீங்க. எளிதில் மகிழ்ச்சி அடைபவர்களாகவும் துக்கம் கொள்பவர்களாகவும் இருக்கீங்க. உங்களை பற்றி வெளியில் யாராவது அவதூறு பேசினா உங்களுக்கு பிடிக்காது. எதையும் செய்வதற்கு முன்பு யோசித்து முடிவெடுப்பீங்க. உங்களுக்கு எதிரிகள் அதிகம் இருப்பாங்க. ஆனால் எதிரிகளால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல ஆசானாக மற்றவர்களுக்கு இருப்பீங்க. எதையும் எளிதில் கற்றுக்கொள்வீங்க. படைப்புகளில் அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல்நிலை பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படாது. உடல் ஆரோக்கியத்தில் இரத்த தொடர்பான வியாதிகள் சற்று ஏற்படலாம். கெட்ட பழக்க வழக்கங்களால் உடல் பாதிப்படையலாம். அல்சர், பலவீனம், மயக்கம் போன்ற வியாதிகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஹர்னியா, பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலி, கபம், டியூமர் ஆகியவை குறைந்தபட்சம் வர வாய்ப்பு இருக்கின்றது. நோய்களை தவிர்க்க இரத்த சுத்திகரிப்பு செய்யும் உணவுகளை நீங்கள் உண்ண வேண்டியது அவசியம் என்பதையும் சொல்லியே ஆகணும்.
விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் பார்வை அமோகமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்ட தினம் என்று தான் சொல்ல வேண்டும். திங்கட்கிழமை புதன்கிழமை சுபமான தினம். இந்த தினத்தில் எது செய்தாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும். ஞாயிற்றுக்கிழமையில் பண வருமானம் வந்து கொண்டே இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களில் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தான், ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களில் எந்த நல்ல ஒரு காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தீமையாக முடிந்துவிடும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு சுக்கிர திசை நடந்தால் மிக பெரும் அளவில் பண வருமானம் பண யோகமெல்லாம் அடிக்கும். நினைத்தது நடக்கும். நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட பணம் குவிய அடுத்து செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு. இதன் மூலமாக அனைத்தையும் நீங்கள் பெறலாம். செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையையும் வாழலாம். அது என்ன தெய்வ வழிபாடு, எந்தெந்த திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டால், திருப்பதி வெங்கடேச பெருமானை தரிசித்து விட்டு வாருங்கள். அப்படியே திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வாருங்கள். அப்படியே திருத்தணி முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வாருங்கள். இது மிக பெரும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். கடவுளை மிஞ்சிய சக்தி வேறு எதுவும் இல்லை என்பதை விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் என்று உணர்கிறீர்களோ, என்று இந்த திருத்தலத்திற்கெல்லாம் சென்று வருகிறீர்களோ, அன்றிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாகும் என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல செயல்கள் அனைத்தும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. கடவுள் பக்தியை மிஞ்சிய பக்தி எதுவும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடாது. மிஞ்சிய சக்தியும் எதுவும் இருக்கக்கூடாது. கடவுள் என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்களுடைய மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இதை நிலைநிறுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குணங்கள் பற்றியும் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பற்றியும் பணம் குவிய என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.